பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக, இந்த இறை வார்த்தைக்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் மகிமைப்படுங்கப்பா, எங்களோட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த இறை வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிக சந்தோஷம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவர் மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிற தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவாராக. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் மகிமைப்படுகிற காரியங்களை செய்வாராக. எபிரேயர் 2:4 வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். பல ரட்சிப்பு பற்றி பல சத்தியங்கள் நாம் கேட்டிருக்கிறோம். பெரிதான ரட்சிப்பு தான் பெருசு. உலகத்தில் பொண்ணு, பொருள், பணம், பதவி, கிருபை, வரங்கள் எல்லாம் நல்லது தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் தந்த ரட்சிப்பு தான் பெருசு. உலகத்தில் நான் பெருசு, நீ பெருசு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா, அதுதான் பெருசு. உலகத்தில் எதை வேணாலும் இழந்துருங்க, ரட்சிப்பை இழந்துடாதீங்க. தோத்துரும். உலகத்தில் எல்லாம் போனால் திரும்ப கிடைச்சிரும். பொண்ணு, பொருள், பணம், பதவி எல்லாம் போட்டும். கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணி கொள்வதற்காகங்கிறார். எல்லாவற்றையும் நஷ்டம், குப்பை என்று எண்ணுகிறேங்கிறார். இந்த ரட்சிப்புக்காக எதை வேணாலும் இழப்பேங்கிறார் பவுல். இந்த ரட்சிப்புக்காக நீ எதை இழந்துக்கோ. தேவன் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு அது. அவர் கிருபையா நமக்கு அந்த பேர அன்புனால கொடுத்துருக்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்து நாளுக்கு நாள் கவலைப்படுங்கன்னா ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. உலகத்தில் மற்ற எதுக்கு கவலைப்படாதீங்க. உணவு இல்லை, ஓட இல்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த கவலைலாம் வேண்டாம். அதெல்லாம் நம்ம ரட்சித்த ஆண்டவருக்கு தெரியும். அந்த நாள் கவலைப்படும், அவர் கவலைப்படுவார். என் பிள்ளைய போஷிக்கணும், அவருக்கு தெரியும். அதனால நீங்களும் நானும் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுங்க. ஆமா, இந்த ரட்சிப்பை நிச்சயத்தோடு வாழுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை பரிசோதிச்சு பாருங்க. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஆராதனை செய்யுங்க. ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஊழியம் செய்யுங்க. ரட்சிப்பின் அனுபவத்தோடு கர்த்தருக்கு கொடுங்க, மகிமைப்படுத்துங்க. ஒரு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் எனக்கு கிருபையா தந்திருக்கிறாரே, நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுங்க. நீங்க யாருங்கிறது முக்கியமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனமேன்னு தான் சொல்றாரு பாமத்துல. உனக்கு ஒப்பான மனுஷன் யார் இருக்கான்? உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான் அந்த உலகத்திலே உயர்ந்தவன் என்று வேதம் நமக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்திருக்கு. அதை காத்துக்கொள்ளுங்க. கரை திரையற்ற வாழ்க்கையை வாழ பிரயாசப்படுங்க. ரட்சிக்கப்பட்டா எல்லாரும் ஜீவனுள்ளோர் வெளிச்சத்தில் நடக்க போறோம். அந்த இடம் நமக்கு ஆயத்தமாக இருக்குது. இந்த பூமியில ரட்சிப்பை காத்து கொண்டு கரைதிரையற்றவளாக வாழ்ந்து அநேக ரட்சிப்புகளை வழிநடத்தி சபையானது அநேகர் ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையில சேர்க்கப்படணும். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருப்போமானால் நம் மூலம் அநேக ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருவார்கள். ரட்சிப்பை நிச்சயத்தோடு வாழுங்க. ரட்சணிய சந்தோஷத்தை அனுபவிங்க. ரட்சகர் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.